நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. எத்தனையோ பேத்துக்கு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னாலும் குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க தான் உலகம், குழந்தைங்க தான் சந்தோஷம், அதை தாண்டின சந்தோஷமும் உலகமும் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வாழ்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. நமக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு ஆசையாக ஆதங்கப்பட்டு இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் தன்னோட மனைவி கூட சண்டை போட்டுட்டு தன்னோட குழந்தை கூட இருந்திருக்காரு. அந்த குழந்தையும் தன்னோட அப்பா கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லி ஆசையா இருந்திருக்கு. அந்த குழந்தைய மனைவி மேல உள்ள கோபத்தினாலையும் மனைவி கூட போய் அந்த குழந்தை சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற வன்மத்தினாலையும் அந்த குழந்தைய கழுத்தறுத்தே கொண்டிருக்காரு. எப்படிதான் மனசு வருது அப்படின்னு தெரியல இவங்களுக்கெல்லாம். இனி ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, 2018 நடந்த ஒரு விஷயம். குன்றத்தூர் அபிராமிய தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பிரியாணி அபிராமின்னு சொன்னாலும் நிறைய பேத்துக்கு புரியும். 2018 தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம். தன்னோட கள்ள காதலனோட ஓடி போறதுக்காக தன்னோட 2 குழந்தைகளையும் விசக் வச்சு கொண்ட பாவிதான் இந்த அபிராமி. அந்த அபிராமிக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கிடைச்சிருக்கு, ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு இங்க குற்றத்துக்கு தண்டனைகள் கிடைக்கிறதே இல்லை. அதுல இது ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம். என்னதான் தப்பு செஞ்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சாலும், சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிச்சாலும் நம்ம இறைவனோட பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தன்னோட அல்ப சந்தோஷத்துக்காக குழந்தைகளையே கொல்ற பாவிகளை எல்லாம் என்னதான் பேசுறது அப்படின்னே தெரியல.